ஓகே, வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் மாப்பிள்ளை ரெஸ்டாரண்ட் தூக்கலாக்கு வந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ வந்த எல்லா ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர் அனைவருக்கும் வருக வருக வரவேற்கிறோம். அத்துடன் நம்முடன் இணைந்திருக்கும் பாலா, இந்த திருவிழாக்கு வந்திருக்கும் பாலாவையும் வருக வருக வரவேற்கிறோம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்ராஸ் மாப்பிள்ளை பத்தி சொல்லணும்னா, மெட்ராஸ் மாப்பிள்ளை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து சென்னையில ஒரு ஒரு முக்கியமான ஏரியால இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு 4000 சதுர அடியில இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு 3 பாகமா பிரிச்சு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு மெயின் ரெஸ்டாரண்ட், இங்க வந்து ஒரு 100 பேர் 105 பேர் உட்காரலாம். அங்க பாத்துருப்பீங்க பிரைவேட், அதாவது ஒரு பார்ட்டி ஹால் ஒன்று இருக்கு. இந்த பார்ட்டி ஹால்ல ஒரு 30-35 பேர் உட்கார முடியும். பிளஸ் ஒரு பிரைவேட் டைனிங், அதுல ஒரு 12-15 பேர் உட்காரலாம். ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 150 பேர் மொத்தமா இந்த ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அங்க அமைச்சிருக்கோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, மெட்ராஸ் மாப்பிள்ளை ஏன் இந்த பேர் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும், கரெக்டுங்களா? ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான விருந்து அப்படின்னா எல்லாருமே ஒரு காலத்துல மாப்பிள்ளையா இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விருந்து என்னவா இருந்திருக்கும் பாத்துருக்கீங்களா? ஸோ நம்ம வந்து நம்ம மாமியார் வீட்டுக்கோ இல்ல போகும்போது அங்க கொடுக்குற விருந்து பாத்துருப்பீங்களா, மாப்பிள்ளை விருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த விருந்து தான் வந்து மிக மிக பிரசிப்பட்டது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான அந்த விருந்து. ஸோ அந்த மாப்பிள்ளை விருந்து மெட்ராஸ்ல இருந்து நாங்க கொடுக்கறதுனால தான் இது வந்து மெட்ராஸ் மாப்பிள்ளைன்ற பெயரே வச்சிருக்கோம். ஸோ அதுதான் வந்து இந்த பெயருக்கான காரணமும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் எங்களுக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஃபீல்ட்ல கொஞ்சம் நல்லா இருக்கோம். ஃபீனிக்ஸ்ல வந்து ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டின்னு ஒரு மால் இருக்கு. அங்க வந்து ஒரு ஃபுட் கோர்ட் வச்சிருக்கோம் இதே பிராண்ட்ல. ஸோ இந்த பிராண்டை வந்து இப்போ வந்து ஒரு டைனிங் ரெஸ்டாரண்டா கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல குசின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஆந்திரா குசின், அப்புறம் செட்டிநாடு குசின், அதுக்கப்புறம் தந்தூர், இந்தியன் தந்தூர் பிளஸ் சைனீஸ் எல்லாமே வந்து இதே ரெஸ்டாரண்ட்ல நாங்க பண்றோம். இது வந்து ஆட் ஆன் மெனுவா கிடையாது, எல்லாமே வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு மெனு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ நீங்க பாலா சார் ஏதாவது பேசணும்? பேசுறேன் சார். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது உண்மையிலே வந்திருக்கிற எல்லா அண்ணன்களுக்கும் நன்றி. ஆனால் காலையில ஸ்கூலுக்கு போற டிராஃபிக்ல அடிச்சு பிடிச்சி காலையில 7:45 8 மணிக்கே வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் மாப்பிள்ளை நுங்கம்பாக்கத்தில் பிரைம் லொகேஷன்ல பார்க் ஹோட்டல் பக்கத்திலே திறந்துருக்காங்க. ஸோ இதை திறக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டது ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஏன்னா எங்க வீட்டில் பீரோ கூப்பிட மாட்டாங்க, இவ்வளோ பெரிய ஷாப் கூப்பிட்டுருக்கீங்க, ரொம்ப நன்றி சார், தேங்க்ஸ் எல்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது ஷாப் பார்க்கும்போது. கிச்சன்லாம் அவ்வளோ க்ளீனாக டைனிங்லாம் பக்காவாக இருக்குது. ஏன்னா பிரதர் ஜெரம் ப்ரோவையும் பத்ரி ப்ரோவையும் எனக்கு நல்லா தெரியும். ஸோ அவங்க இப்படி ஒரு விஷயம் பண்ண நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை எண்ணி வச்சு கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது இல்லாமல் ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து ஒவ்வொரு விஷயம் சொன்னீங்க. உங்க வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி பண்ணலாம், இந்த பக்கம் வந்து மினி பார்ட்டி ஹால், இந்த இடத்துல வந்து என்ன வேணா மெயின் டைனிங் ஏரியா நிச்சயதார்த்தம் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லி சார் சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி சூப்பராக இருக்குது. ஒரு சாட்டர்டே அன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வெளில போனோம்னா மெட்ராஸ் மாப்பிள்ளை வந்தீங்கன்னா ஜாலியாக வைப் பண்ணிட்டு போகலாம். தேங்க்யூ சார். இன்னும் நிறைய ஷாப் வரணும், அது என்ன விஷயம் தொடர்ந்து தேங்க்யூ சார். நன்றி சார், தேங்க்யூ சார். சார், சிறப்பு சலுகையா இந்த மாதம் முழுக்க எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் 15% டிஸ்கவுண்ட் தரும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இந்த மாசத்துல இப்ப பாத்தீங்கன்னா முகூர்த்த நாள் கரெக்டுங்களா, 10ல இருந்து 17 இந்த மந்த் எண்ட் வரைக்கும் முகூர்த்தம் இருக்கு. இந்த முகூர்த்த நாள்ல புதுசா கல்யாணம் வர மாப்பிள்ளை பொண்ணு பிளஸ் அவங்க கூட வர போற 2 கெஸ்ட், அவங்க எல்லாருக்குமே வந்து இங்க சிறப்பு விருந்து ஆர்கனைஸ் பண்ணப்படும். ஸோ அது வந்து ஒரு புக்கிங் பிரைஸ் பண்ணி எடுப்போம். ஸோ எல்லாருக்குமே அது இலவசமான, அந்த 4 பேருக்கு வரவங்களுக்கு இலவசமா அவங்களுக்கு வந்து டின்னர் கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நாங்கள் இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்துருக்கோம் சார். இந்த மாசம் ஒத்துக்கணும், பொண்ணோட அம்மா அப்பா ஒத்துக்கணும், எல்லாம் ஒத்துக்கிட்டு நான் மாப்பிள்ளை ஆகணும். இப்பதான் மெட்ராஸ் மாப்பிள்ளை வரைக்கும் வந்திருக்கேன், அதுக்கப்புறம் மெட்ராஸ்ல மாப்பிள்ளையா வரேன் கண்டிப்பா. தேங்க்யூ. நீங்க 4 நாளைக்கு நல்லா இருப்பீங்க. மெட்ராஸ் மாப்பிள்ளை ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, எங்களோட டிஷ் பாத்தீங்கன்னா ஆந்திரா, சைனீஸ் அண்ட் இந்தியன் தந்தூர் எல்லாத்துலயுமே இருக்கிறதுனால மெட்ராஸ் மாப்பிள்ளை விருந்து ஒரு முக்கியமான டிஷ்ஷுங்க. அந்த விருந்துன்னு சொன்னதால மெட்ராஸ் மாப்பிள்ளை மட்டன் சுக்கா ரொம்ப ஃபேமஸுங்க, கோலா உருண்டை ரொம்ப ஃபேமஸ். இது மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு. இது வந்து ஒரு சில டிஷ்ஷஸ் நாங்க அதாவது சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் சொல்லக்கூடிய டிஷ்ஷஸ் சார். பாரம்பரிய ஃபுட் தான் சொன்னா பாத்தீங்களா, மாப்பிள்ளை விருந்துன்றது ஒரு முக்கியமான டிஷ்ஷுங்க. அதுக்கப்புறம் வந்து மெட்ராஸ் மாப்பிள்ளை மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா, இது 2மே ஸ்பெஷல். இது எல்லாமே வந்து சிக்னேச்சர் டிஷ்ஷஸ். இதெல்லாம் வந்து பாரம்பரிய உணவு இதெல்லாம் பண்றது. இந்த எதுவும் ஆர்டிபிஷியல் கலர் அது மாதிரிலாம் எதுவும் போடாம பாரம்பரியமா நீங்க வீட்டுல சாப்பிட்டா எப்படி ஒரு உணவு இருக்குமோ அந்த அளவுக்கு இங்க